ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழ்லேருந்து சில வினாக்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. 77வது கொஸ்டின், காயிதே மில்லத்தின் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பி ஆப்ஷன், மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தாய்மொழி தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம். அதற்காக இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல்களை பயன்படுத்துவது முறையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் ஆப்ஷன் டி தான் தவறான ஆன்சர். ஏன்னா அவர் இயக்க பணத்திலேருந்து எடுக்கக்கூடாது, இது என்னோட தனிப்பட்ட கடிதம், அதனால் அதில் வாங்கி வைத்த அஞ்சல் தலைகளை யூஸ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசியலில் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை அறிஞர் அண்ணா. இந்த காரிருள் அப்படின்னு வச்ச ஒரு கீ பாயிண்ட் வச்சு எப்போவுமே படிங்க. இந்த முகமது இஸ்மாயிலில் காரிருள் நிறைய அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. காரிருள் வந்தனாலே நம்ம அண்ணாவை டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காயிதே மில்லத் அவர்கள் எங்கு பருக் கல்லூரியை தொடங்கினார்? ஆன்சர் கேரளா. கேரளாவில் தான் பருக் கல்லூரியை தொடங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் மூண்டது. காயிதே மில்லத் தனது மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். செகண்ட் ஆப்ஷன், காயிதே மில்லத் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். காயிதே மில்லத் 1946 முதல் 52 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். மேற்கூறியவற்றுள் சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி எல்லாமே சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லோடு பொருளை பொருத்துக. இடும்பை, இடும்பைனா துன்பம். இழுக்கு, இழுக்கு குற்றம். நெக்ஸ்ட் மாடு, மாடுனா செல்வம். பரினா குதிரை. ஆப்ஷன் இஸ் சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திரிகூட மலை என சிறப்பிக்கப்படும் மலை எது? ஆன்சர் இஸ் குற்றால மலை. குற்றால மலைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பாவண்ணன் இயற்றிய பயணம் என்னும் சிறுகதையானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பிரயாணம் அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெற்றிருக்கும். பாவண்ணன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக. ஆன்சர் பி ஆப்ஷன் கடலோர அலை. மற்றதெல்லாம் அவர் தான் இயற்றியிருப்பார். கடலோர அலை மட்டும் பாவண்ணன் இயற்றாத நூல். எப்போவுமே பொருந்தும் நூல்களா பொருந்தாத நூல்களா அப்படி நல்லா வாசிக்கணும். இதில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது எவ்வகை ஆகு பெயர்? ஆப்ஷன் இடவாகு பெயர். இந்த இடத்துல இது தமிழ்நாடு அப்படிங்கிற இது இடத்தை குறிக்காமல் அதை அதில் போட்டியிட்ட அந்த நபர்களை குறிக்குது. அப்படி அதாவது ஒரு இடத்தை குறிக்காமல் அது சார்ந்த ஒரு நபர்களை குறித்தா அது இடவாகு பெயர் அப்படின்னு வரும். ஸோ இது இடவாகு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மல்லிகை சூடினால் என்பது என்ன வகை ஆகு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஆகு பெயர். ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக. தலைக்கு ஒரு முழம் கொடு, சினையாகு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு கார்த்திகை கரெக்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கார்த்திகை பூத்தது வந்து காலவாகு பெயர். கார்த்திகை அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒரு காலத்தை குறிக்குது. மஞ்சள் பூசினால், மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு குணவாகு பெயரில் வரும். ஸோ இதில் தொழிலாகு பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி தான் தவறான ஆன்சர். ஆன்சரு சி. இங்கே தவறான இணை கேட்டிருக்கனால ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். இனிப்பு தின்றான் பண்பாகு பெயர். எல்லாமே கரெக்டு, சி மட்டும் தவறானது. அதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றினை தேர்ந்தெடுக. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தாலும் அவற்றிற்கு பொருள் உண்டு. இரட்டை கிளவியால் பிரித்தால் அது பொருள் தருவதில்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ கரெக்டான ஆன்சர். இங்கே தவறானது தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தவறானது தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடரில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முதல் 4 முறை வரும். இதுதான் தவறான ஆன்சர். 88க்கு பி தான் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். அடுக்கு தொடரில் சொற்கள் தனியே நிற்கும். இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். கரெக்டு. மூவா கூட சொல்லுவார், இரட்டை கிளவி என்று கத்திக்கொண்டே மற்றவர்களை துரத்தினார்கள். இவ்வாக்கியம் எவ்வகை தொடரில் அமைந்துள்ளது? ஆன்சர் இஸ் ஏ அடுக்கு தொடர். பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிடித்தால் பொருள் தரணும். அடுக்கு தொடரை பொறுத்த வரைக்கும் இரட்டை கிளவினா பிரித்தால் பொருள். இது பிடின்னு 2 வாட்டி வந்திருக்கு. அதே மாதிரி இதை பிரித்தோம்னா பிடிங்கிறதுக்கான மீனிங் கிடைக்கும். ஸோ இது அடுக்கு தொடர். இரட்டை கிளவியும் வராது, ஆகு பெயரும் கிடையாது, ஸ்லேடையும் இல்லை. ஸ்லேடைங்கிறது இப்போ ஒரு சொல் வந்து 2 பொருள் தர மாதிரி வரும். அதுதான் ஸ்லேடை. ஒரே பொருளை பிரிச்சனா ஒரு பொருளையும் சேர்த்து எழுதும் போது வேற ஒரு பொருளையும் வரும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பொங்கல் உண்டான் இது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தொழிலாகு பெயர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. விறு அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர்னா அடுக்கு தொடர்னு கொடுத்துருக்காங்க. சட இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்க. கள அடுக்கு தொடர். மழை இரட்டை கிளவி. இல்லை விறு அப்படிங்கிறது அடுக்கு தொடர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா விறுங்கிறது அடுக்கு தொடரில், இரட்டை கிளவி வந்து சடங்கிறது மட்டும்தான் கரெக்ட். மற்ற எல்லாமே தவறான ஆன்சர். பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும், புவி உயர்வு தாழ்வு இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை கண்ணதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து பன்மையில் கொடுத்துருந்தாங்கன்னா பின்னாடி முடிகிறதும் பன்மையில், 2வது வாக்கியம் பன்மையில் தான் முடியணும். அதுதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க விளை நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டடங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா விளை நிலம். இது வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் பாருங்கள். விளை நிலம் கட்டடங்கள் ஆகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஒருமை வந்து ஒரு பன்மை வருது, இதுவும் கிடையாது. சி ஆப்ஷனும் தவறு தான். நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா விளை நிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன, இதுவும் பன்மை, அதுவும் பின்னாடி கட்டடங்கள் ஆகின்றன அப்படிங்கிறதும் பன்மையில் வந்திருக்காங்களே. பி ஆப்ஷன் கரெக்ட். ஸோ எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எளிது அரிது, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நம்ம இதில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் பி, இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று எளிது அரிது கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக நம்ம பிக் பண்ணிடலாம் ஆப்ஷனை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் ஒரு நல்ல உத்தமமான மனிதர் என காய்தே மில்லத் அவர்களை புகழ்ந்தவர் யார்?
ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். காரிருள் அப்படின்னு வந்தால் அறிஞர் அண்ணா வருவார். உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருப்பது வந்து தந்தை பெரியார் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காய்தே மில்லத் என்னும் எவ்வகை சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள்? விடை அரபு சொல். அரபு சொல்ல தான் காய்தே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 99வது கொஸ்டின், பொறுத்துக. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலமிகு புலவர் இயற்பெயர் என்ன? விடை வரதன். வரதன் தான் காலமிகு புலவரோட இயற்பெயர். இவர் வந்து இரட்டை கிளவி பாடுவதில் வல்லவராக இருப்பார். தேங்க்யூ ஆல். ஹோப் யூ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வேறு நிறைய இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.